நாடார் பிரியாணி செய்யறதை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. முதலாவது வெங்காயத்தை நல்ல சிறுக வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல முதல்ல எடுத்த உடனே நெய்யை வந்து கொஞ்சம் நல்லாவே விடணும். நெய்யை விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு அதன் முன்பாக பட்டை கிராம்பு கொஞ்சம் நமக்கு தேவைக்கு அதாவது நம்ம போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். நல்ல எல்லோயிஷ் ஆற வரைக்கும் அதை நம்ம வதக்கின உடனே கொஞ்சம் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சு அதையும் சேர்த்து நல்லா பொடிசா நறுக்கி அதை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். அதன் முன்பு நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் போடணும். போட்டு வதக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் சேர்ந்த கலவை. அதில் 2 மிளகாயும் அடிஷனலாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் நம்மளே ஏற்படுத்தி கொள்கிற அடுப்பு, செங்கலால் அமைக்கப்பட்டது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லியையும் புதினாவையும் சேர்த்து அதை பழையபடி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி பழையபடி கொஞ்சம் நேரம் அதை நம்ம வதக்கணும். எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பொறுமையாக நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய திறமை. கடைசி வரைக்கும் அதை பொறுமையாக நின்று செய்கிறது தான் அந்த இதனோட டேஸ்ட்டை கூட்டும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து மட்டன். இதை நறுக்கி வைத்து அதில் வந்து கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டு நம்ம முதல்லையே குக்கரில் ஒரு 1/2 hour வச்சு நல்லா 2 விசில் வரும்படி நம்ம அதை வந்து அவிச்சு எடுத்துக்கணும். அதை தனியாக வச்சுக்கணும். நமக்கு தேவையான இந்த கலவையோட இந்த மட்டனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மசாலாவை நம்ம தனியாக கூட நம்ம வந்து பிரியாணி மசாலா என்று சொல்லி சேர்த்து சாப்பிடலாம். இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து இது கூட கலக்கணும். அளவுக்கு தக்கதாக நம்ம தண்ணி எடுக்கணும். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி, வாட்டர் விடலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டணும்னா தேங்காய் பாலை ஊற்றலாம். 14 டம்ளர் பிரியாணிக்கு இப்போ வந்து 28 டம்ளர் தண்ணியாக நம்ம இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கோம். சரியான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது அந்த தீயும் அதுக்கு பக்குவமாக நம்ம அமைக்கணும். நல்ல இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே எடுக்கப்பட்ட அளவிலான அரிசியை நம்ம ஊற வைத்து அதை கழுவி சுத்திகரித்து நம்ம கையில் ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ அந்த அரிசியை நம்ம இந்த சரியான நேரத்தில் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போடணும். தீயை நல்ல முறையில் அதை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நல்லா கிளறி விடணும். அதை கிளறி விடும்போது அந்த ஈரப்பதம் உள்ள அரிசி வந்து நல்ல பக்குவத்தோட கூட வேகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களில் நம்மளுடைய இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நல்ல ஒரு பரபரங்கிற நிலவர வரும். வெட்டி ஆகிக்கிட்டு இருக்கும். நம்ம கிண்டி விடணும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கடைசியாக இந்த தணலை நம்ம தம் போடுற மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சுன்னா ஒரு நமக்கு தேவையான நல்ல அருமையான பிரியாணி நமக்கு இப்போ கிடைச்சிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நமக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு பிரியாணி, ருசியான பிரியாணி, மனமான பிரியாணி நமக்கு ரெடியாகி விட்டது. இதுதான் திருநெல்வேலி நாடார் பிரியாணி என்று சொல்லப்படும் ஒரு மட்டன் பிரியாணி.